மகேஷ்க்கு என்ன கூட்டிட்டு போக விருப்பம் இல்லைன்னா நான் போகல. மகேஷ், நீ அப்செட் ஆகாத, நீ போயிட்டு வா. நீ அமைதியா இரு மித்ரா. இப்படியே அவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இந்த நிலைமையில வந்து நிக்குது. அவனுதான் நமக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கட்டுமே. மகேஷ், நீ ஹர்ட் ஆகக்கூடாது, நீ அப்செட் ஆகக்கூடாதுன்னு மித்ரா உனக்காக அவ்வளவு யோசிக்கிறா. எங்களுக்காக இல்லைனாலும் அவளுக்காக நீ யோசிக்கலாம்ல. அவ ரெடியாகி வந்துட்டாடா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். டாட், அதுவும் இல்லாம அந்த அன்பு அரெஸ்ட் ஆனதுல இருந்து உன் மைண்ட் ஃபோக்கஸ்டாவே இல்ல. இப்போதைக்கு மித்ரா உன் கூட வர்றதுதான் சரியா இருக்கும். கூட்டிட்டு போ. ஓகே, என் கூடிய வரட்டும். This is the last time. என்கிட்ட கேட்காம இந்த மாதிரி டெசிஷன்ஸ்லாம் இனிமே நீங்க எடுக்க கூடாது. அது அப்புறமா பாத்துக்கலாம். நீ இப்போ மித்ரா கூட்டிட்டு போ. கிளம்பு. வா மித்ரா. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் ஆண்டி. மித்ரா, ஆண்டி, அவன் பேசுறதெல்லாம் கேட்டல்ல? எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எஃபர்ட் போடுறோம். நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி அவன் மனச மாத்த ட்ரை பண்ணு. அவனை கொஞ்சமாச்சும் உன் பக்கம் திருப்பு. ஷுவர் ஆண்டி. வரேன் வரேன். போயிட்டு வா. சாரி மகேஷ், காலையில அம்மா கிட்ட கால் பண்ணி பேசினேன். அப்ப அம்மா தான் உன் கூட போயிட்டு வர சொன்னாங்க. அதே மாதிரி உன்கிட்டயும் ஆண்டியும் அங்கிளும் சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்களுக்கு வர வர எல்லாமே லாஸ்ட் மினிட் டிராமாவா போச்சு. லாஸ்ட் மினிட்ல சொன்னா என்னால அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. மகேஷ், இப்ப கூட ஒண்ணும் இல்ல. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா என்ன நீ கம்பெனில டிராப் பண்ணிடு. நீ போய் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பாத்துட்டு வா. வேண்டாம் மித்ரா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். வண்டியில ஏறு. ஆனந்தி, ஆனந்தி, என்ன காலையிலேயே இங்க வந்திருக்க? சத்யவதி மேடத்தை பார்த்து அவரோட பெயில் விஷயமா பேசிட்டு போலான்னு வந்த சார். ஆனா அம்மா இங்க இல்லையா ஆனந்தி? வேற ஒரு கேஸ் விஷயமா கோயம்புத்தூர் போயிருக்காங்க. கோயம்புத்தூருக்கா? எப்ப வருவாங்க? நாளைக்கு வந்துருவாங்க. சார், அவருக்கு எப்ப சார் பெயில் கிடைக்கும்? எப்ப வீட்டுக்கு வருவாரு? ஆனந்தி, ஆண்டி தான் உன்கிட்ட பேசினாங்கல்ல. அன்புக்கு பெயில் வாங்கி வெளியே கொண்டு வர ஆண்டி எவ்வளவு ட்ரை பண்றாங்கன்னு தெரியும்ல. ஆனா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதான் அந்த அரசாங்க வக்கீல், அவர் ஏதாச்சும் செஞ்சு தடுத்துறாரு. ஆனா 15 நாள் ரிமாண்ட் முடிஞ்சு அடுத்த வாய்தா வரும்போது நிச்சயமா அன்புக்கு பெயில் கிடைச்சிரும். சத்யவதி ஆண்டி அதுக்காக ரொம்ப தீவிரமா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 15 நாள் அத சொல்லதே என் மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது சார். அத்தனை நாள் அவர் ஜெயில இருக்க கூடாது சார். ஏதாச்சும் செய்யணும். அவரை உடனே வெளியே கொண்டு வரணும் சார். புரியுது ஆனந்தி. ஆனா அம்மா நாளைக்கு வந்துருவாங்க. நீ நாளைக்கு வந்து அம்மா கிட்ட பேசு. இல்ல மித்ரா, தள்ளி போற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கு. சத்யவதி மேடம் அவங்களால முடிஞ்சது நிச்சயமா செய்வாங்க. ஆனா அதுக்காக அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோன்னு விட்டுற முடியாதுல்ல. இவ்வளவு சீக்கிரம் நம்மளால என்ன பண்ண முடியும் ஆனந்தி? சார், அந்த அரசாங்க வக்கீல் தானே பெயில் கிடைக்க விடாம தடுக்கிறாருன்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப அவரையே போய் நேர்ல பார்த்து ஏன் பேசக்கூடாது? சார், நான் பேசுறேன் சார். இப்பவே போய் அவரை நேர்ல பார்த்து நான் பேசுறேன் சார். சாட்சிக்காரன் கால்ல விழுகிறத விட சண்டைக்காரன் கால்ல விழலாம் சார். என் புருஷன் எந்த தப்பும் பண்ணாத நிரபராதி. அவருக்கு பெயில் கிடைக்கிறத நீங்க தடுக்காதீன்னு அவர்கிட்ட போய் நானே கேக்குறேன் சார். அரசாங்க வக்கீலா இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே, மனசரங்க மாட்டாரா? நான் இப்பவே போறேன் சார். அவரை பார்த்து பேசுறேன். வர சார், வர மித்ரா. ஆனந்தி நில்லு. வந்து கார்ல ஏறு. சார், நீ சொன்னது நல்ல ஐடியா தான். ஆனா நீ தனியா போய் அவரை மீட் பண்ண வேண்டாம். நானும் கூட வரேன். மகேஷ், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கிறதுக்காக கிளம்பிருக்கோம்ல. நாளைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கதான் இருக்கும். நாளைக்கு பாத்துக்கலாம். அதை விட இதுதான் முக்கியம். இல்ல சார், எனக்காக நீங்க கிளம்பின வேலை தடைப்பட வேணாம்.
நீங்க போயிட்டு வாங்க. நான் போய் அந்த அரசாங்க வக்கீல பார்த்துட்டு வரேன். நோ ஆனந்தி, நீ அங்க தனியா போறது சரியா இருக்காது. இதை வச்சு அவங்க வேற கேம் ஆடினாலும் ஆடுவாங்க.